இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து கீலாக்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராக்கை ப்ளே பண்ணுறீங்க. இதை வந்து ஸ்லோ பண்ணால் ட்ராக்கோட வாய்ஸ் அதாவது வோக்கல் வந்து அப்படி ஸ்லோவாக பாடுற மாதிரி இருக்கும். அதே ஸ்பீட் பண்ணிங்கன்னா அந்த வோக்கல் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீலாக் ஆன் பண்ணும்போது நீங்கள் இதை டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ஸ்பீடு பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த வோக்கலோடைய குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணும். நீங்கள் ஒரு ட்ராக்கை ப்ளே பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள், குவாலிட்டி வித்தியாசம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கீலாக் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஓகே, வாய்ஸ் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கீலாக் ஆஃப் பண்ணி நீங்கள் பிச் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் கீலாக் ஆன் பண்ணி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கீலாக் ஆன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். இந்த கீலாக் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் BPM 120 BPM to 130 BPM போகிறீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கீலாக் மூலமாக ஓரளவுக்கு கவர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கும் டிராக்டர் டிஜே பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், டிராக்டர் கண்ட்ரோலில் வந்து வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா VMDJ கடை ஜாயின் பண்ணுங்கள். இந்த நம்பர் கால் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க.